Dear students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கான்செப்சுவல் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் வித் சொல்யூஷனோட பார்க்குறோம். நம்ம இப்போ இந்த இதில் உங்களுக்கு கேட்குறது எல்லாமே கான்செப்ட் கொஸ்டின் வந்து ஒரு 40% கேட்குறாங்க. அதனால் இந்த வீடியோவை வந்து நான் கான்செப்ட் கொஸ்டின் வித் சொல்யூஷனோட நான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணுறேன். சாப்டர் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸு. இதில் ஃபஸ்ட்டு சம்மு two identical conducting balls A and B have charges minus q and plus 3q respectively. They are brought in contact with each other and they separated by a distance d apart. Find the nature of the Coulomb force between them. இதில் கொடுத்துருக்கிறது டூ ஐடென்டிக்கல் கண்டக்டிங் பால்ஸ் ஏ அண்ட் பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட சார்ஜ் ஏயோட சார்ஜ் வந்து மைனஸ் கியூ, பியோட சார்ஜ் வந்து ப்ளஸ் 3q அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. தே ஆர் காண்டக்ட் வித் ஈச் அதர், ரெண்டுமே ஒன்னோட ஒன்று காண்டக்ட்னு சொல்கிறாங்க. அதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸு டின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கூலும்ஸ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இங்கே ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ்ன்றதுனால இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா கூலும்ஸ் ஃபோர்ஸ் இஸ் அப்படின்றது இங்கே வந்து நமக்கு இதில் காண்டக்ட் வித் ஈச் அதர் அப்படின்றதுனால இங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். அப்போ ஃபைனல் சார்ஜ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏ அண்ட் பிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3q, அதாவது 1 + 3q, இன்னொன்று வந்து மைனஸ் q. 2 ஆட் பண்ணி 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்து க்யூன்றது வரும். இது ஆன்சர். Second question, Fick shows 3 point charges plus 2q, minus q and plus 3q. The charges plus 2q and minus q are enclosed within a surface S. What is the electric flux due to this configuration through the surface S? இப்போ இதில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காசியன் சர்ஃபேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நமக்கு 2 சார்ஜஸ் வந்து அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே வந்து இருக்குது, ஒரே ஒரு சார்ஜஸ் வந்து வெளியில் இருக்குது. இவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த என்க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கிற சார்ஜஸ்க்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு ஈக்குவல் டு 1/ε0 இன்ட்டு நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு வித்தின் தி சர்ஃபேஸ். அதான் நமக்கு காஸ்லாலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு phi = 1/ε0. இங்கே என்க்ளோஸ்ட் தி சர்ஃபேஸ் அப்படின்றது என்னென்ன இருக்குது, ப்ளஸ் 2q மைனஸ் q. அப்போ 2q மைனஸ் q. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு phi = q/ε0. இதுதான் நமக்கு ஆன்சர். Third question, two metallic spheres A and B kept on insulating stands are in contact with each other. A positively charged rod P is brought near the sphere A as shown in Fig. The two spheres are separated from each other and the rod is removed. What will be the nature of the charge on spheres A and B? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏபின்ற 2 மெட்டாலிக் ஸ்பியர் காண்டாக்ட் வித் ஈச் அதர்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு பாசிட்டிவ் ராடு பின்றது நமக்கு நியர்பை ஏ கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன்ற ஸ்பியரில் என்ன சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, பீன்ற ஸ்பியரில் என்ன சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதான் கேட்குறாங்க. அதாவது தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சோம்னா இந்த பாசிட்டிவ் ராடையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்றதான் இதில் கேட்டிருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டுமே காண்டாக்ட் வித் ஈச் அதர் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ என்ன கொண்டு வரோம், நம்ம பீன்ற ராடு வந்து கொண்டு வரோம், அது வந்து பாசிட்டிவ். அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன்ற ஸ்பியரில் லெஃப்ட் சைடு சர்ஃபேஸில் வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். அதுபோல் இங்கே பீன்ற ஸ்பியரில் ரைட் சைடு சர்ஃபேஸில் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்பியர் ஏ வில் பி நெகட்டிவ் சார்ஜ்டு, ஸ்பியர் B will be positive charged.
if the positively charged rod P is brought near metallic sphere A due to induction, electrostatic induction, negative charges starts building up at the left side of A. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம. and positive charges on the right side of B அதையும் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஸ்பியர் ஏல வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிருக்கு, ஸ்பியர் பியில் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், பீன்ற ராடை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பியர் ஏல இருக்கிற சார்ஜஸ் வந்து யூனிஃபார்மாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஸ்பியர் பியில் இருக்கிற சார்ஜஸும் யூனிஃபார்மாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுதான் இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இஃப் தி டூ ஸ்பியர்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர், the two spheres are found to be oppositely charged. If rod P is removed, the charged ions rearrange themselves and get uniformly distributed over them. Fourth question. Two charges of magnitudes minus 2q and plus q are located at points a, 0 and 4a, 0 respectively. What is the electric flux due to these charges through the sphere of radius 3a with its center at the origin? அப்போ இந்த சம்மில் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து -2q கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் க்யூன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஒன்று a, 0, இன்னொன்று வந்து 4a, 0. இன்னொன்று இமேஜின் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3a அப்படின்னு இமேஜின் பண்ண சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் தி ஆர்ஜின் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா q/ε0, phi = q/ε0. இங்கே க்யூன்றதில் இன்சைடு அப்படின்னு சொன்னோம்னா என்ன வருது அப்படின்னா -q மட்டும்தான். அதனால் இங்கே ஆன்சர் வந்து எப்படி வரும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi = -2q/ε0. அப்போ என்ன எழுதிடலாம் நம்ம, இமேஜின் எ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 3a about the origin and observe that only charge -2q is inside the sphere அப்படின்றத எழுதிடலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 2லேருந்து பார்க்கலாம். லைக், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.